கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பாருங்க, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு 6 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். வாங்கிக்கங்க. பொண்ணு பார்க்க போகும்போது வைர மோதிரம் போட்டாங்களாம். எனக்கு மொத ஃபோன் பண்ணி ஓவரா அலட்டினா. படிக்கிறப்பவே ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு இல்லாம செலவு பண்ணுவாங்க. ஆன்ட்டி, பசங்க பொண்ணுங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சர்டிபிகேட் வேணுமா உனக்கு? 300 ரூபாய் கொடுத்தா போதும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும். மிருகத்தை விட கேவலமான எங்க அப்பாவை ட்ரீட் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இப்ப கூட போன் போட்டு கொடுங்க, நான் சாரி கேட்கிறேன். நான் அவளை கூட்டிட்டு வரேன், நீங்க சாரி சொல்றீங்க. கண்டிப்பா. என்ன மதி, கிச்சன் ஒரே போர்க்களமா இருக்கு. காலையில டிஃபனுக்கு பூரி பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி வச்சிருக்கேன். என்னடா சிரிச்சிட்டு இருக்க? பாத்தியாமா அருமை மருமகளை, நான் காலேஜ் போறதுக்கு லஞ்ச் கட்டி வச்சிருக்கா. அண்ணே, அண்ணியோட ஆசைக்காகவாது இந்த லஞ்ச் பேக்க காலேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போய் கொஞ்சமா சாப்பிட்டு வந்துருந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? பின்ன நீ பூரி செஞ்சாங்கறதுக்காக எல்லாரையும் காலேஜுக்கு வர சொல்ல முடியுமா? ஏய் மண்டு, இன்னைக்கு சண்டே. ஐயோ, நேத்து நிஜமாவே வேலைக்கு போனோம், டிஃபன் கட்டி தரியான்னு கேட்டேன். நீ வெட்டி முறிக்கிறதுக்கு டிஃபன் ஒரு கேடான்னு கேட்டல்ல. ஏய் உடனே ஃபீல் ஆயிடாத. நீ பேசின எதையும் நான் மனசுல வச்சுக்கவே இல்லை. ஆனா சண்டே கூட நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பத்தியா, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கமா. ஏன்னா அந்த ஒரு நாளை மட்டும் என் வைஃப்காக ஒதுக்கி இருக்கேன். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மா வந்துடுறேம்மா. என்ன புருஷனும் பொண்டாட்டி சமாதானம் ஆயிட்டீங்களா? குடும்பம்னா சண்டை இருக்கதான் செய்யும், நாம தான் அனுசரிச்சு போகணும். புருஷன் பேசினா எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. அப்பதான் வெளியில போன புருஷன் எப்படா வீட்டுக்கு போவோன்னு நினைப்பான். அம்மா போன என் அப்பா இன்னும் ஏம்மா வீட்டுக்கு வரல? உங்க அப்பனுக்கு கால்ல கட்டை முளைச்சிருச்சான், அதான் நடந்து வர முடியலையா. போடி அந்த பக்கம், ஆளை பாரு. பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி சைட் அடிக்கிறதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். இன்னும் அதையே வேடா யூஸ் பண்றீங்க? நாம கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்தி பணக்காரனுக்கு பிட்ட போட்டா இவனு மாதிரி ஆளுங்க வந்து தட்டிட்டு போயிருவானுங்க போல இருக்கே. யாரு என்னன்னு பாப்போம். டேய், யாரா நீ? ஐயோ தம்பி, நீங்களா தம்பி? வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? இங்க ஒருத்தர் பணம் தரணும், அதான் அவரை பார்க்க வந்தேன். பைக் ஸ்டார்ட் ஆகல. ஐயோ அப்படியா? தம்பி தோதோ இதான் நம்ம வீடு. வாங்க நீங்க உள்ள உட்காருங்க, நான் மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ண சொல்றேன். வாங்க. நான் அவசரமா போகணும். அட என்ன தம்பி, நீங்க அவசியம் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். வாங்க தம்பி வாங்க. ஏங்க சித்ரா, சித்ரா. ஏ சித்ரா. என்னமாச்சு? மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரு. யாரு? சஞ்சயா? ஆமா. பேசிட்டு இருக்காம ஒரு சேலை எடுத்து கட்டு. இல்லம்மா, வந்துட்டாரா? ஏய், எப்படியா இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். ஏன்னா பைக் சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி எல்லாம் பண்ணா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? ஏய், நம்மளுக்கு சாதகமா ஒண்ணு நடக்கணும்னா அதுக்காக எந்த கேவலமான ரேஞ்சுக்கும் இறங்குவா இந்த பாஞ்சாலி. போ, நல்ல சேலையா ஒன்னு எடுத்து கட்டிக்கோ. என்னங்க? வாங்க தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பைக் சாவி வேணும். அட முதல்ல உட்காருங்க. ஏ மதி, சீக்கிரம் வா, வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சீக்கிரம் வாயேன். வா சஞ்சய், எப்ப வந்த? நான் இப்பதாக்க வந்தேன். பைக் சாவி அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. தம்பிக்கு முதல்ல காபி போடு போ. இல்லங்க அக்கா, வேணாம். நல்ல காப்பியா போடு. சரிங்க அத்தை. தம்பி ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். இதோ இப்ப வந்துடுறேன். ஏய், எவ்வளவு நேரம் நீ கிளம்புவ? இந்த பூ வைக்க வேண்டியதானே? காட்டு இப்படி. அம்மா. அப்படியே இப்ப வந்துடுறேன். ஏங்க பைக் சாவி. மதி, இப்படி குடுமா, உனக்கு எதுக்கு சிரமம்? ஏய், இந்தா புடி 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 புடி. இந்த நேரத்துல இருக்கிறதுக்குமா காஃபி? வாய பாரு, இத எடுத்துட்டு போய் உன் கையால உன் மாமனை கூட புடி. கொட்டிராதரி, வா வா சீக்கிரம் வா.
வா வா குடு இந்தாங்க அத்தான் காஃபி. சாப்பிடுங்க தம்பி. பிடிச்சிருக்கா? எது? காபி தான். ஆ, ஆ. தம்பி, சித்ராவுக்கு பாட்டுனா உசுறு. தினமும் காலையில கழுத்தளவு தண்ணியில நின்னு ஜாதகம்லாம் பண்ணுவா. என்னது? அது சாதகம். ஷீஸ் டசன்ட் நோ. நல்லா சமைப்பா. டைம் ஆச்சு, சாவி கொடுத்தீங்கன்னா. என்ன தம்பி நீங்க? நான் ஆவி போக பேசிட்டு இருக்கேன், நீங்க சாவி சாவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்ல, அப்பா அம்மாட்ட வந்து எப்ப பேசுறதுன்னு சொன்னா. இதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் பார்த்து பேசிக்கங்க. சரி 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 தம்பி. சாவியை கொடுக்குறீங்களா? சாவி தானே? இதோ இந்த நீயே கொடு, மாமங்கிட்ட கொடு. இந்தாங்க அத்தா. அப்ப நான் வரேங்க. அக்கா வரேங்க்கா. எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா மேல உள்ள கோவத்துல உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு சாரிங்க. ரியலி சாரிங்க. ஐயோ, இதோட 58 தடவை சாரி சொல்லிட்டீங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனா இருக்கீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க இவ்ளோ நல்லவரா இருக்கிறீங்கன்னு பாக்குறப்போ நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேனோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. உன் நாக்கு நீட்ரி. எதுக்கு? உனக்கு கருணாக்கான்னு பார்க்கணும். ஏன்? இல்ல, முதல்ல இவரை போட்டோல பாக்குறப்ப எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நீ வேற மாப்பிளைய பாத்துக்கோன்னு சொன்னல. அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஆனா பழிச்சிடுச்சுல. ஏங்க, அந்த பொண்ணு எப்படிங்க உங்களை மிஸ் பண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. பாவங்க அவ. உங்களை மாதிரி நித்யா மாதிரி பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா அவளுக்கு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற தைரியம் தானா வந்திருக்கும். அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வைக்கிற அம்மா. அவளுக்கு எப்படிங்க எல்லாரும் எதிர்த்து போராடுற தைரியம் வரும்? ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற அந்த பொண்ணு பேரு மதி தானே? நீங்க சொல்ற மதிக்கு நட்ராஜ் சூர்யான்னு பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா? ஆமாங்க. உங்களுக்கு அவளுக்கு தெரியுமா? அவ என் அக்காங்க. என்னோட பெரியப்பா பொண்ணு சுந்தரி இருக்காங்கல்ல, அவங்க என் பெரியம்மா. என்னாச்சு? வாழ்க்கைய பாத்தீங்களா? உங்களை இவ்வளவு மேலையும் மதி வீட்டை எவ்வளவு கீழேயும் கொண்டு போய் வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? ஹலோ, மதிக்காக கவலைப்படுறீங்க, ஓகே. நாங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீங்க எங்க வருத்தப்படுறீங்க? இல்லங்க, மதிக்கு உங்களை மாதிரி தைரியம் வராம போனதுக்கு இந்த வசதியும் ஒரு காரணம் தானே. அது மட்டும் இல்ல, உங்க பொசிஷன்ல மதி இருந்திருந்தா எங்க அப்பா இந்த கேமே விளையாண்டுருக்க மாட்டாருங்க. அப்போ நித்யா மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றீங்க. என்னங்க பேசுறீங்க? வசதியான பொண்ணா பார்த்து தேடி பிடிச்சு வர்றதுக்கு பேர் லவ் இல்லைங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசுக்கு பிடிக்கணும், சாகிற வரைக்கும் இவளுக்காக தான் வாழணும்னு தோணணும். மதிய பாக்குறப்போ எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. கடைசி வரைக்கும் மதி மட்டும் தாங்க என்னோட லவர். ஆனா இன்னைக்கு மதி இன்னொருத்தரோட ஒய்ஃப். சாரிங்க, என் லவர் அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுக்காக சைக்கோபேத்தா மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ண போறீங்களா? மதி எந்த தப்பும் பண்ணலங்க. தப்பு பண்ணதெல்லாம் எங்க அப்பா தான். சோ அவரை பழி வாங்குறேன்னு சொல்லி ஊர்ல இருக்க பொண்ணுகிட்டலாம் சர்டிபிகேட் கேட்க போறீங்க, அப்படிதானே? இல்லங்க, அது ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டேன். இனிமே நிச்சயமா அந்த மாதிரி தப்பு பண்ண நினைச்சு மாட்டேன். கூட பாத்துறாதீங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஊர்ல இருக்கிற எங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அவர் என்னடானா உங்க மேல ஆசிட ஊத்தியே தீருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எங்க அப்பா தான் அவரை கெஞ்சி சமாதானம் படுத்தி வச்சிருக்காரு. ஏய், நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் சமாதானம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடி? ஏங்க, எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம்? உங்க லவ் ஃபெயிலியர் உங்க மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக தாடி வளர்க்குறேன், சோக பாட்டு கேட்குறேன், அப்பாவை பழி வாங்குறேன்னு எதுக்கு? எல்லாத்தையும் ஏற கட்டுங்க, காதுல ஊத்தி மூடுங்க. மனச 3 நாளைக்கு அரைக்கம்பத்துல பறக்க விட்டுட்டு மடிச்சு உள்ள வைங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சி லவ் ஃபெயிலியர்ல தண்ணி அடிச்சிட்டு
குடிச்ச வேகத்துல கோட்டரோட சேர்ந்து காதலியை வாந்தி எடுத்துட்டு அடுத்த நாளே இன்னொரு பொண்ணுக்கு அப்ளிகேஷன் போடுறவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நான் வேற. எங்க அம்மா ஆசைப்படுறதுக்காக சாப்பிட்டுருக்கேன். எங்க அக்கா ஆசைப்பட்ட கலர்ல ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கேன். எங்க அப்பா ஆசைப்படுறதுக்காக பிசினஸையும் பார்த்திருக்கேன். ஆனா முதல்ல எனக்குன்னு நான் ஆசைப்பட்டது மதி மட்டும் தாங்க. எப்படிங்க அவளை மறக்க முடியும்? ஏங்க நீங்க நிறைய சினிமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் குறைச்சிக்கங்க. இந்த மாதிரி கிண்டெல்லாம் எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப சீக்கிரமா லவ்ல விழுந்துருவீங்க. ஐ மீன் இன்னொரு லவ்லயும் தான். சான்ஸே இல்ல. 2 பேரும் ஒன்னா தானே வேலை பார்க்க போறோம். என்ன பெட்டு? என்னங்க இது சின்ன பிள்ளைங்க மாதிரி? ஹலோ, எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு என்னங்க பயம்? என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப பெட் கட்டுங்க. சரி, என்ன பெட்டு நீங்களே சொல்லுங்க. தோத்தவங்க ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். என்ன சொன்னாலும் கேட்கணுமா? என்ன சொன்னாலும். அங்க வெயிட்டர் ஒருத்தர் குண்டா இருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிப்பீங்களா? பெட்ல தோத்துட்டா என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். பெட்ல தோத்ததுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல மர்டர் பண்ணிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அழகா இருக்கேனா? கிண்டல் பண்ணாதீங்க மேடம், உங்க லவர் கோச்சிக்கு போறாரு. ஹலோ, இவரு என் லவர்னு யார் சொன்னா? சாரி மேடம், இவங்க தான் உங்க லவர்னு தெரியாம போச்சு. என்ன சார், உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு போல. சாரி நித்யா, எல்லா காஃபி ஷாப்லயும் அழகான வெயிட்டர் தான் வேலை பார்க்கணும்னு வேண்டிக்கோ. என்ன? பாப்போம் பாப்போம். அட ஆமாங்க, உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? இந்த பாருங்க, என்னதான் உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் நம்ம பொண்ணு மகாலட்சுமி மாதிரில இருக்கு. ஆமாங்க, பார்த்த உடனே பொண்ணு அத்தனை பேருக்கும் பிடிச்சு போச்சுல, உடனே நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம்னு சொல்லி வைர மோதிரம் போட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். பையன் பாலிடெக்னிக்ல படிச்சிட்டு இருக்காப்ல. என்னங்க பொல்லாத படிப்பு, கதிர் ஸ்டோர்ஸ பாத்துக்கிறதுக்கு டிப்ளமா பார்த்தாதா? பையன் பேரு நடராஜ். கதிர் ஸ்டோர்ஸ்க்கு ஓனர் பையனா இருந்தா கூட நம்ம முன்னாடி ரொம்ப பவ்யமா இருக்காப்ல. சுந்தரி, இந்த டேபிள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடா. சொல்லுங்க. அட எல்லாத்தையும் நம்ம தானங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு சொல்லாம இருப்போமா? அவங்க திடீர்னு எதிர்பார்க்காம வந்ததாலதான் இந்த தடவை சொல்ல முடியல. வா சுந்தரி, இன்னைக்கு நம்ம வீட்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன? சரிங்கம்மா. அதனால என்னம்மா, பரவாயில்ல. என்ன பண்ண சொல்ற? திடுதுப்புன்னு பொண்ணு பாக்குறேன்னு வந்து நிக்கிறாங்க, கையும் ஓடல காலும் ஓடல, எல்லா பொருளும் போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? என்னமோ முடிஞ்சது. அவங்களாவே வந்தாங்க, அவங்களாவே பேசினாங்க, நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தான் இதுல உடன்பாடே இல்ல. ஏமா? பேரு தான் பெருசு, கதிர் ஸ்டோர்ஸ்ன்னு. என் மனசுக்கு பிடிக்கல. என்னம்மா இது? நல்ல வசதியான இடம் தானே? நம்ம வசதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே சம்பந்தம் வச்சுக்கணும். அதானே நல்லது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா அது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும்ல. இல்லம்மா, 2 பேரும் ஆசைப்பட்டாங்க, நாமள சேர்த்து வச்சுட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பையன் இதுல உறுதியா இருந்துட்டா யார் என்ன பண்ண முடியும்? நேத்து அவனையும் தான் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஏதோ காலேஜுக்கு போயிட்டு இருக்கானா, நல்லா படிப்பானா, கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையா. லவ் பண்றதே கெட்ட பழக்கம்னா உங்களுக்கு தெரியறதே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம பொண்ணு மேல தப்பு வச்சுட்டு நம்ம யார என்ன சொல்ல முடியும்? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்புங்கம்மா. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? ஹலோ, ஆமா சார், சொல்லுங்க சார். நான் புறப்பட்டுட்டேன் சார். இதோ இப்போ வந்துடுவேன். வந்துடுறேன் சார். ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்டா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். நீ வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போயிடு சுந்தரி. சரிங்கம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மது, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. நோ நோ நோ, அந்த கதிர் ஸ்டோர் ஓனர் பையன் தான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். சும்மா வெட்டிய நின்னு பேசிட்டு இருக்காம உருப்படி ஏதாவது ஆகிற வேலையை பாருங்க. அவளுக்கு அவங்க அண்ணன் பையில கட்டலாங்கிற பொறாம. இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. எத்தனையோ பேரு ஏன் காது படவே மஞ்சமாக்கான், பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுக்கிட்டே இருப்பேன். இது பாருமா, வாழணுங்கிற லட்சியம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியக்கூடாதுமா. சுந்தரி, நம்ம வீட்டுல விசேஷம் ஆரம்பிச்சாச்சு. கல்யாண வேலை நிறைய இருக்கு, நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். என்ன? சரிங்க. கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து வச்சிருக்கேன். இனிமே உனக்கு ஏதாவது அவசர தேவை இருக்குன்னு வச்சுக்க, கதிர் ஸ்டோர் போய் நான் மது வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி என் மாப்பிள்ளைய பார்த்தேன்னு வச்சுக்க, அவர் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு. ஐயா, அவ்வளவு பெரிய கடையில வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க ஐயா. அவ்வளவு பெரிய கடையே நீ நம்ம வீட்டு கடை தான்.
அவர் இந்த வீட்டு மருமகம்மா, நீ தைரியமா போய் கேட்கலாம். முதல்ல கதர் ஸ்டோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேளுங்கப்பா. தெரியுமா, ஒரு விதத்துல அவங்களும் எனக்கு சொந்தம் தான். சுந்தரி, பொய் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லுமா. அப்பா, பணக்காரங்க எல்லாம் என் சொந்தம்னு சொல்றது ஒரு வகை மேனியாப்பா. நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை உறவு முறை வச்சு கூப்பிடணுமா? ஐயோ, நான் அதுக்காக சொல்லலமா. நீ எதுக்காகவும் சொல்லக்கூடாது. ஒருவேளை நிஜமாவே அவங்க உனக்கு தூரத்து சொந்தமா இருந்தா கூட இதெல்லாம் நீ வெளியே சொல்லிட்டு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. போய் வேலையை பாரு. ஹலோ, ஆமா நான் தான். கதர் ஸ்டோர் தெரியும்ல, அவங்க பையனைத்தான் நம்ம பொண்ணுக்கு. அம்மா அம்மா ஏய், அம்மா எப்ப வருவாங்க? சூர்யா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏதோ போனா போதேன்னு வெக்கத்தை விட்டு நானா வந்து பேசினா என்னமோ ஜென்ம விரோதி மாதிரி ட்ரீட் பண்ற. எனக்கு என்ன, நானும் அப்படியே இருந்துட்டு போறேன். வா மதி, எப்பமா வந்த? பரவாயில்ல, நீ அது வான்னு கூப்பிட்டியே. என்னம்மா, அன்னைக்கு நீ பாட்டுக்கு ஏதோ கோவத்துல சண்டை போட்டு போயிட்ட. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டா இப்படி வெறுப்பா பேசுறியம்மா. உண்மையாவே சந்தோஷப்பட்டீங்கன்னா அது போதும். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு மதி? நல்லா இருக்காரு. சர்டிபிகேட் விஷயத்துல தெரியாம தப்பு நடந்து போச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லவரு.